இப்போ இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வெளியே இருந்தோம், புறம்பாக்கப்பட்டிருந்தோம் சுவாமி. எங்களை நகரத்தின் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்தின உம்முடைய தயவுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாய் உம்முடைய ஒரே பேரன குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்த அந்த அன்பு எவ்வளவு பெரிது சுவாமி. இப்பொழுதும் கிறிஸ்துமஸ் கால நிகழ்ச்சிகளிலே இந்த சிஎஸ்ஐ மெக்கில்வரே ஆலய திருச்சபை பிள்ளைகளான ஞாயிறு பள்ளி பாடசாலை பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது சுவாமி. அதிலே நடிக்கிற, ஆடுகிற, பேசுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அதை காண்கிற பெற்றோரையும் ஆசீர்வதியும். நீரே வழி நடத்தும். இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். செய்து ஆசீர்வதித்த ஆயருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மட்டுமாக நமக்கு உதவிகள் செய்து நம்மை உற்சாகப்படுத்தின ஆயருக்கும், நம்முடைய கமிட்டி அங்கத்தினர், PCDC மெம்பர்கள் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள், பெற்றோர்கள் யாவரையும் மெக்கில்வரே திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவரும் மகிழ்ந்து உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி உற்சாகப்படுத்தினீர்கள். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேன்மேலும் வருகிற காலங்களிலே உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி அநேக பாடங்களை, வேத பாடங்களை படிக்கவும், ஓய்வு நாள் பாடசாலையின் இறுதியிலே, இந்த ஆண்டின் இறுதியிலே மார்ச் மாதத்தில் நடக்கின்ற தேர்வுகளுக்கும் அவர்களை அனுப்பி வைத்து நீங்கள் இல்லத்திலே படிக்க அவர்களுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அநேகர் ஆன்லைனிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் மூலமாக நம்ம டயசிஸிலிருந்து அந்த ஓய்வு நாள் பாடசாலையாவது நடக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மாத்திரமல்ல, வார வாரம் தவறாமல் இந்த நிகழ்வுக்கு மாத்திரமல்ல, வார வாரம் நீங்கள் ஆலயத்திற்கு வரும்பொழுது பிள்ளைகளை அழைத்து வருகிறீர்கள். ஆனால் ஓய்வு நாள் பாடசாலையானது நமது பின்பகுதியிலே நமக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கு சிரமமாக இருப்பதன் காரணத்தினாலே அந்த நேரத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். வருகிற நாட்களிலே அதற்கென்று ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதுவரை நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையானது காலை வேளையிலே நமது ஆலயத்தின் முடிந்த பின்பால்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் பிள்ளைகளை தவறாமல் அதற்கு அனுப்பி வைத்து வேத பாடங்களை கற்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நமது ஓய்வு நாள் பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய வாலிப ஐக்கிய சங்கத்தின் மக்கள் மிகவும் சிரமத்துடன் குறுகிய காலத்திலே முழு முயற்சியுடன் ஒத்துழைத்து இந்த நிகழ்வை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக அதில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். எத்தனையோ சிரமங்கள் மத்தியிலும் இதையெல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த கொரோனா காலத்திலும் நம் கடந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்களெல்லாம் மனமகிழ்ச்சி நாட்களாக நம்முடைய ஆலயத்தில் அமர்ந்து தேவனை துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த அவர் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனால் அதை நினைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளை மேன்மேலும் உற்சாகப்படுத்தி வேத பாடங்களை கற்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக அனைத்து மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஓய்வு நாள் பாடசாலை கன்வீனர் என்ற முறையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. நம்முடைய ஓய்வு நாள் பாடசாலையின் ஆசிரியர்கள் மூவரும் இந்நிகழ்வை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆசிரியர்கள் எங்கே இருந்தாலும் முன்பதாக வரவும். இப்பொழுதும் கலை நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சிஎஸ்ஐ மெக்கில்வரே ஆலயத்தின் ஓய்வு நாள் பாடசாலை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்நிகழ்ச்சியில் ஓய்வு நாள் பாடசாலை குழந்தைகள் தனது நடனங்கள் மூலமாகவும், குறு நாடகங்கள் மூலமாகவும், பாடல்கள் மூலமாகவும் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை கூற உள்ளனர். சபை மக்கள் யாவரும் அமைதலுடன் கண்டு கழித்து குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை: கடந்த 2021ஆம் ஆண்டில் ஓய்வு நாள் பாடசாலையில் சராசரியாக 50 மாணவர்களும் 4 ஆசிரியர்களும் பங்கு பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஓய்வு நாள் பாடசாலையானது இணைய வழியில் நடைபெற்றது. இந்த இணைய
மற்றும் குறு நாடகங்கள் மூலமாகவும் வகுப்புகள் நடைபெற்றது. மற்றும் கற்றுக்கொண்ட பாடங்களை தேர்வாக இணைய வழித்தளம் மூலம் பங்கு பெற்று அதில் அனைத்து குழந்தைகளும் தேர்வாகி சான்றிதழ்களை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டில் கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை நடத்திய குழந்தைகளுக்கான வருடாந்திர ஆசிரியர் மற்றும் சிறுவர்கள் சிறப்பு முகாமில் நமது ஆலய வேதாகம நிலைக்காட்சியை முதலிடம் பெற்று தேவனை மகிமைப்படுத்தியுள்ளனர். மற்றும் ஓவிய போட்டியில் 3ஆம் இடம் பெற்றுள்ளனர். அடுத்ததாக கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை நடத்திய குழந்தைகள் கிறிஸ்துமஸ் தலைவிழாவில் துளி என்னும் தலைப்பில் கிராமப்புற திருச்சபைகளில் 1ஆம் இடம் பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக நடக்கும் நமது ஓய்வு நாள் பாடசாலைக்கு தங்களது குழந்தைகளை உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறப்பு செய்தியை கூற நமது ஆயர் அவர்களை முன்பாக வரவேற்கிறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலம் வந்தவுடன் இந்த கலை நிகழ்ச்சிகள், நான் சிறு வயதிலே லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு வாய் ஊன்னு வச்சிருப்போம், வசனமே சொல்ல மாட்டேன். அந்த அக்கா சொல்லு பின்னாடி கொடுத்து அழிஞ்சு போய் எவன் மறுபடியும் போடுவான். பிள்ளைகள் அழகாக நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். நடனத்திற்கு மாத்திரம் நாம் அனுப்புகிறோம், எக்ஸாம் வச்சா வரமாட்டேங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு குறை. ஆடல் பாடல் வேண்டும் தான். ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மாத்திரமே வைத்துக் கொண்டிருந்தால் அது செல்லாது. நீங்கள் அந்த ஸ்கிரிப்சர் எக்ஸாமிலே வேத பாட தேர்வை எழுத ஊக்குவிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தூங்கும் பொழுது ஒவ்வொரு கதையாக சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஊக்குவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி சிறப்புடனே செயல்பட கன்வீனர் மற்றும் ஆசிரியர் பெருந்தைகள் பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக 1000 முறையிலே நான் வாழ்த்துகிறேன். ஹாய் லவண்யக்கா. ஹாய் அபர்ணக்கா. ஹாய் சௌந்தர்யக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லாக்கா. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்டா. அக்கா, நான் உள்ள வரும்போது முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சுங்கக்கா, கிறிஸ்மஸ் ஸ்டார் இருந்துச்சு, கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட நான் ஒரு பக்கம் பார்த்தேன். ஆமாக்கா, நானும் வரும்போது பார்த்தேக்கா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சுல்லக்கா? ஆமாங்கக்கா. இதெல்லாம் எப்படிக்கா வந்திருக்கும்? எனக்கு ஒரு ஐடியா இருக்குக்கா. கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? சுமார் 1500ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாளில் நடந்து செல்கையில் சிறு சிறு பச்சை மரங்களின் மீது படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அளவுடன் ஒளிவதை கண்டார். உடனே ஒரு பீர் மரத்தை எடுத்து அதை மெழுகுவர்த்திகளால் அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார். அன்றிலிருந்து கிறிஸ்துமஸ் விழாக்களில் கிறிஸ்துமஸ் மடம் இடம்பெற்றது என்று சொல்லிட்டு இருக்காங்கக்கா. அக்கா, ஸ்டார் பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா? நான் சொல்லவா? ஓகேக்கா. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் துவக்கமாக அனைத்து தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவங்கள் இல்லங்களில் வாசல்களிலும் நட்சத்திரங்கள் தொங்கவிடப்படும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு பிறந்தபோது வானில் தோன்றிய நட்சத்திரத்தின் அடையாளமாகத்தான் தங்கள் வீடுகளில் பெரிய நட்சத்திரங்களை அலங்காரமாக தொங்க விடுகின்றனர். அக்கா, கிறிஸ்மஸ் தாத்தா பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலைக்கா. நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஓகே. கிறிஸ்மஸ் தாத்தா என்பவர் தொன்மையான வரலாறு மற்றும் நாட்டார் பாடல்களில் வரும் ஒரு கதாபாத்திரமாகும். மேற்கந்திய நாட்டின் பண்பாட்டில் கிறிஸ்துமஸ் நாளுக்கு முதல் நாள் இரவில் இவர் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்கள் கொண்டு வருபவராக குறிக்கப்படுகிறார். சாண்டா கிளாஸ் என்ற சொல் டச்சு மொழியின் கிண்டர் கிளாஸ் என்னும் சொல்லில் இருந்து மருவியதாகும். நவீன சாண்டா கிளாஸ் மரபுகளில் இருந்து வெளிவந்து எடுக்கப்பட்ட வரலாற்றில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் வசித்த ஆயர் புனித நிக்கோலஸ் என்பவரை சுற்றி வருகிறது.
இவர் ஆங்கிலேய நாட்டுப்புற கலை பின்னணி கொண்ட கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவும் டச்சு நாட்டின் நாட்டுப்புற கலை உருவமான கிண்டர் கிளாஸாகவும் சித்தரிக்கப்படுகிறார். இவரது தோற்றம் வெண்தாடி உடையவராகவும் சிவப்பு நிற மேலங்கி அணிந்த வண்ணமாகவும் வெண்மை நிற ரோமத்திலான கழுத்துப்பட்டி, சிவப்பு நிற தொப்பி, கருப்பு நிற இடையணி, காலணி மற்றும் பை நிறைய பரிசு பொருட்களுடன் வருபவராக சித்தரிக்கப்படுகிறார். இவருடைய தோற்றம் 1823ஆம் ஆண்டில் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் கனடாவில் அரசியல் நையாண்டியுடன் கேலி சித்திரம் வரையும் தாமஸ் நாஸ்ட் என்பவரால் எழுதப்பட்ட புனித நிக்கோலஸின் வருகை என்ற பாடலின் தாக்கத்தால் பிரபலமடைந்து பல்வேறு விளம்பரங்கள் மூலமாகவும் நிலைநிறுத்தப்பட்டதாகும். அக்கா, கிறிஸ்மஸ் தாத்தா பத்தி இவ்ளோ பெரிய ஹிஸ்டரி இருக்கா? ஆமாங்கக்கா. அவரை மட்டும் இப்ப கூப்பிட்டு நாம குழந்தைங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னா எவ்வளவு சூப்பரா சூப்பரா குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பர் கா. இப்ப அவரை கூப்பிடலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் பை கிறிஸ்மஸ் அண்ட் Machine. Check. Check. இந்த வெண்பனி தூவும் நேரத்துல பிறந்த நமது பாலனை பற்றி வாழ்த்தி பாடி ஆட வராங்க நமது பிகினர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மண்ணில் வந்தவரே, விண்ணின் வேந்தனே, வாழ்க
பைபிளில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கேரக்டர் தங்களை பற்றி சொல்ல வராங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாமா? நான் எஸ்தர் ராஜாத்தி. நான் யூத குலத்தை சேர்ந்தவன். என் சித்தப்பா பேர் முருகேகார். சின்ன வயசுலேருந்து நான் அவர் தான் வளர்த்தாரு. தாழ்மையில் இருந்த என்ன கர்த்தர் ராஜாத்தியாக உயர்த்தினார். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பரா வந்து நமக்கு விஷ் பண்ணாரு. அடுத்து நம்ம பிரைமரி பாய்ஸ் வந்து நமக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்ன சூப்பரா இருக்கும். அதை பார்க்கலாமா? பாடு ஆனந்தமா கூடு பாலன் இயேசுவை நீ தேடு. பாட்டு பாடி ஆட்டமாடி புது பாட்டு பாடு. பாலன் இயேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமா ஆடு. ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் வாங்க. மர்ரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் வாங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி. இதை கொண்டாடுவோம் வாங்க. இனி கொண்டாடலாம் நீங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி. இதை கொண்டாடுவோம் வாங்க. இனி கொண்டாடலாம் நீங்க. நட்சத்திரம் பாரு இதிகளை நீ தேடு. மணியோச கேளு குழந்தை இயேசுவை நீ பாரு. பாட்டு பாடி ஆட்டமாடி புது பாட்டு பாடு. பாலன் இயேசு பிறந்ததாலே நீ சந்தோஷமா ஆடு. ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் வாங்க. மர்ரி கிறிஸ்மஸ் சொல்லிடுவோம் வாங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி. இதை கொண்டாடுவோம் வாங்க. இனி கொண்டாடலாம் நீங்க. எல்லோருக்கும் செய்தி நம் பாலன் பிறந்த செய்தி. இதை கொண்டாடுவோம் வாங்க. இனி கொண்டாடலாம் நீங்க. பூமியும் அதிநிறைவும் கர்த்தருடையதே. கொரிந்தியர் 10:26. கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 128:1.
கர்த்தர் நல்லவர், அவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. கர்த்தரோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவரோடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 1:1. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி பாட வராங்க நமது பிரைமரி கேர்ள்ஸ்.
ஆதியாகமம் 1:27. தங்களது நடனத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்தி வரும் நமது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பாடல் மற்றும் நடனங்கள் முடிந்த பிறகு சபை மக்கள் யாவரும் கரவோசைகளை எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் வந்தாலே நமது கவலைகள் எல்லாம் மறைஞ்சிடுங்க. அதை கொண்டாட வராங்க நம்ம இன்டர் அண்ட் ஜூனியர் கேர்ள்ஸ். எ சாங் ஆஃப் கிறிஸ்மஸ் வந்தாச்சு. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். நேற்று போல இன்று இல்லை, என்றும் இல்லையே. நாளை பற்றி சொல்வதற்கு யாரும் இல்லையே. மாறாதேவன் வாக்குத்தத்தம் என்றும் நம்மை வழிநடத்தும். பயம் என்றும் எனக்கு இல்லையே. நேற்று போல இன்று இல்லை, என்றும் இல்லையே. நாளை பற்றி சொல்வதற்கு யாரும் இல்லையே. மாறாதேவன் வாக்குத்தத்தம் என்றும் நம்மை வழிநடத்தும். பயம் என்றும் எனக்கு இல்லையே. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. நம்மை மாற்ற தன்னை தந்தாரே. இயேசு போல அன்பை காட்ட யாரும் இல்லையே. உன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன அன்பு தேவன் வாக்குத்தத்தம் பற்றி கொள்ளுவார். தம்மை போல நம்மை மாற்ற தன்னை தந்தாரே. இயேசு போல அன்பை காட்ட யாரும் இல்லையே. உன்னை போல பிறரை நேசி என்று சொன்ன அன்பு தேவன் வாக்குத்தத்தம் பற்றி கொள்ளுவார். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். நம் கவலைகளை மறந்து ஆடி பாடும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். இது கொண்டாடும் நேரம், நாம் குதூகலிக்கும் நேரம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க. மாம்சத்தின் கிரியைகள்: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வெறிகள், கொலைகள். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. வானம் தண்ணீருக்கு ஒருவாறாய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றுள்ளது. சங்கீதம் 136. கன்னிகைகள் 5 புத்தியுள்ள கன்னிகள் 5
வருவதற்கு நேரமாயிற்று. புத்தியுள்ள கன்னிகள் தீவட்டியை அணைத்து எண்ணெயும் சேமித்து வைத்திருந்தார்கள். புத்தியில்லாதவர்கள் எண்ணெயையும் தீவட்டியையும் இரவிலே தீர்த்து விட்டார்கள். மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற சத்தத்தை கேட்டவுடனே புத்தியுள்ள கன்னிகை அவர்களுடைய தீவட்டியையும் எண்ணெயும் ஆயுதப்படுத்தி வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் தீர்த்ததால் புத்தி உள்ளவர்களிடம் எண்ணெயும் கேட்டார்கள். எங்களிடத்தில் எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயும் தீவட்டியும் இருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்கள் போய் வெளியே போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் வெளியே வாங்கிட்டு வருவதற்குள்ளே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வந்தார்கள். அவர்கள் ஆயத்தமாய் இருந்ததால் புத்தி உள்ள கன்னிகளை மட்டும் கூட்டிக் கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவரை எங்களுக்கும் கதவை திறம் என்று சொன்னார்கள். நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கேன் என்று சொன்னார். கர்த்தரை பயந்தால் வழியில் நடக்கிறவனே அவன் பாக்கியவான். நான் உன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, நான் நம்புகிறேன் என்று சொன்னேன். சங்கீதம் 5:1-2. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாய் இருந்த போது கர்த்தர் மோசே ஆரோனை எகிப்து ராஜா பார்வோனிடத்தில் அனுப்பி வைத்தார். மோசே என் ஜனங்களை விட்டுவிடு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னார். அதற்கு பார்வோன் முடியாது அப்படின்னு சொன்னாரு. 2வது தடவையும் மோசே வந்து என் ஜனங்களை விட்டுவிடு, இல்லைன்னா வாதை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்வோன் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க. 10 வாதைகள். 1வது வாதை தண்ணீர் ரத்தமாகுதல். 2வது வாதை தவளைகள் படையெடுப்பு. 3வது வாதை வண்டுகள் படையெடுப்பு. 4வது வாதை பேய்கள் படையெடுப்பு. 5வது வாதை கொள்ளைகள். 6வது வாதை எரிபந்தமான கொப்பளங்கள். 7வது வாதை கல்மழை பெய்தல். 8வது வாதை வெட்டுக்கிளிகள் படையெடுப்பு. 9வது வாதை 3 நாள் காரிருள். 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். இறுதியில் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சிறுவர் பணித்துறை நடத்திய குழந்தைகள் கிறிஸ்துமஸ் கலைவிழாவில் கிராமப்புற திருச்சபைகளில் நமது ஆலயம் முதலிடம் பெற்ற நிகழ்ச்சிகளை அடுத்ததாக காண்போம். துளிர்விடும் காலத்தில் பிறந்த நமது இயேசு பாலனை அல்லேலூயா என்று வாழ்த்தி பாட வருகிறார்கள் நமது சீனியர் அண்ட் இன்டர் கேர்ள்ஸ். துளிர்விடும் காலமிதே, இனி வசந்த காலமே. துளிர்விடும் காலமிதே, இனி வசந்த காலமே. அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து முழங்கிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை செழிக்கும் என்பதை இந்நாடகத்தின் மூலம் சொல்ல வராங்க நமது குழந்தைகள். பா என்னப்பா இன்னும் இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சண்டே கிளாஸ் வேற டைம் ஆச்சுப்பா. சரி நானே கிளம்பிக்கிறேன். ஹலோ சாரிங்கக்கா. ஓகேப்பா ஓகேப்பா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் கொடுங்கம்மா. இந்தாங்கய்யா. ஓகேம்மா ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன். சரி. ஐயா இங்க வாங்க. உங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் வெளியே நின்று காசு வாங்காதீங்கன்ட்டு. ட்ரெஸ் பாரு இவ்வளோ இன்டீசெண்டா. வாங்க வாங்க அப்படி. ஏய் ஹாய்டா. ஹாய் எப்படி இருக்க? ஹலோ சில்ட்ரன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீச்சர். ஓகே இன்னைக்கு உங்க டீச்சர்ஸ்னால வர முடியல அதனால நான் கிளாஸ் சீக்கிரமா முடிச்சிடுறேன். சரி இன்னைக்கு உங்க புக்ல கொடுத்த டாபிக் என்னன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும். யார் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க கை தூக்குங்க. நானு வெரி குட். யாரும் போய் சொல்லலையே. ஏன்னா ஏசப்பா உங்களை பார்த்துட்டே இருக்காரு. ஏழைகளுக்கு நீங்க உதவி பண்ணலைனாலும் அவங்கள நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. அவங்களை அசட்டை பண்றது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அவங்களையும் யுத்தத்தோட தான் படைச்சிருக்காரு. அதனால நம்ம தான் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரி ஜெபம் பண்ணலாம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து இவ்வாதிலிருந்து காத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல முடியாத மக்களுக்கு அவர்கள் உதவி செய்ய நீரே வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே சில்ட்ரன்ஸ் மறக்காம நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க. பாய்டா பை. நம்ம தான் இன்னும் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாமல் இருக்கோமா? அந்த அக்கா கூட சொன்னாங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்ன்ட்டு. வரும்போதும் கூட அந்த தாத்தாவை திட்டேன். இப்படியாச்சும் போய் என் தாத்தா கடை மன்னிப்பு கேட்டணும். ஐயா ஐயா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்கய்யா. ஐயா ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா கொடுங்கய்யா. தாத்தா 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 என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் தாங்க தாத்தா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. காலையில் உங்களை நான் சர்ச்சுக்கு முன்னாடி வச்சு நான் அப்படி உங்களை பேசியிருக்கூடாதுங்க தாத்தா. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. சரி வாப்பா. சொல்லுங்க மன்னிச்சிருங்க தாத்தா. என்னப்பா எத்தனையோ பேர் நம்ம அதிகமாக போயிருக்காங்க. எத்தனையோ பேர் நான் அசனை பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ என்னை மன்னிச்சிருங்க தாத்தான்னு வந்து கேட்டப்பாரு. இப்போதான் நீ இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிஞ்சு வந்திருக்கப்பா. இதெல்லாம் பண்ணால் என்னங்க தாத்தா நன்மை கிடைக்கும்? அதுவா உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்ப போல பிரகாசிக்கும் தம்பி. உன் சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் தம்பி. அவருடைய கிருபை உனக்கு பின்னால காத்து தம்பி. பார்த்து போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். சரி. என்னங்க இந்த தம்பியோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? இப்படித்தாங்க நம்மளே எத்தனையோ பேர்த்த அசனை பண்றோம். எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்கோம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அந்த தம்பியோட வாழ்க்கைங்கிற மாதிரி துளித்து அநேக பேருக்கு ஆசீர்வாதம் உள்ள கனிகளை தந்து செழிக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்க பண்பும் பணிவோடும் அன்பினை காட்ட வேண்டும். பகையை ஒழித்து நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதை கூற வருகிறார்கள் நமது சீனியர்ஸ் அண்ட் இன்டர் கேர்ள்ஸ். God's children, united
கொண்டாட்டம். ஏசாய வாக்குபடி ஈசாயின் அடிமரத்தில் துளித்தாரே துளித்தாரே சுபாலன். உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். ஏசாய வாக்குபடி ஈசாயின் அடிமரத்தில் துளித்தாரே துளித்தாரே சுபாலன். உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். துளித்தாரே துளித்தாரே சுபாலன். உதித்தாரே உதித்தாரே இமானுவேலன். Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. Happy, happy, happy Christmas. Merry, merry, merry Christmas. நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை கேட்டவுடன் வாசப்பூக்கள், சின்ன வானப்பாடிகள், வானவில் அனைத்தும் ஆடிப்பாடி மகிழ்ந்தது. அதே போல ஆடிப்பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் நமது பிகினர் கேர்ள்ஸ். மேளதாளம் ஒன்றுமில்லை, தூங்குகின்றார் சின்ன பிள்ளை. தேவபிள்ளை என்ற போதும் கூறிவிடும் சொந்தமில்லை. வந்து பாரு, வாழ்த்து கூறு, தாழ்மை என்னவென்று கற்றுக்கொள்ளுங்கள். வந்து பாரு, வாழ்த்து கூறு, தாழ்மை என்னவென்று கற்றுக்கொள்ளுங்கள். இன்பம் காணும் என்றுமே இன்னும் வீழா காலம் போலவே. ஏன்தான் இந்த மாற்றமே? எங்கள் இயேசு வானம் தோற்றமே. வானவில்லை வானமேகம் தூரல் சிந்தும் அந்த நேரம் மண் வாசமே. கன்னிபாலன் காட்டுகின்ற அன்பின் வாசம் எங்கு வீசுமே. இந்த ரோடன் அந்த அன்பின் பூமி எங்கிலும் சொல்ல சொல்லவே. இந்த ரோடன் அந்த அன்பின் பூமி எங்கிலும் சொல்ல சொல்லவே. இன்பம் காணும் என்றுமே இன்னும் வீழா காலம் போலவே. ஏன்தான் இந்த மாற்றம்?
ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற. தெய்வ ராஜ்யம் வெற்றி பெற, இருளின் ராஜ்யம் முற்று பெற. இயேசு பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், மாட்டுத் தொழுவ முன்னணையில். இயேசு பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், மாட்டுத் தொழுவ முன்னணையில். இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சர்வ சிருஷ்டியும் மீட்கப்பட, புத்திர ராஜ்யம் நாட்டப்பட. சர்வ சிருஷ்டியும் மீட்கப்பட, புத்திர ராஜ்யம் நாட்டப்பட. ஓ, இயேசு மரித்தார், சிலுவையிலே மரித்தார், தமது நீதியை எண்ணில் தர. இயேசு மரித்தார், சிலுவையிலே மரித்தார், தமது நீதியை எண்ணில் தர. இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சகல அதிகாரம் கீழடக்க, ஜீவ வாசலை திறந்து வைக்க. சகல அதிகாரம் கீழடக்க, ஜீவ வாசலை திறந்து வைக்க. இயேசு உயிர்த்தார், கல்லறையில் உயிர்த்தார், நாமும் அவருடன் ஆட்சி செய்ய. இயேசு உயிர்த்தார், கல்லறையில் உயிர்த்தார், நாமும் அவருடன் ஆட்சி செய்ய. இனி வேற லெவல், இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். வாழ்க்கை மாறப்போகுது. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தின் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்வளவாக ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் சியோனிலிருந்து உண்மை ஆசீர்வதிப்பாராக. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமிலிருந்து வானை காண்பாயாக. சங்கீதம் 128. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்காமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருமாய் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தங்களுடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்களுடைய கைகளை நீட்டப்படாமலும் ஆகாமயத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுக்கு சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையா இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளில் சாய்கிறவர்களுக்கு அக்கிரமக்காரரோடே
போக பண்ணுவார், இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சங்கீதம் 125. எனக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக என் கண்களை ஏறிக்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கிய கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டால் என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவர் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலேயே என் நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை. சங்கீதம் 121. நமது வாழ்க்கை செழிப்பாக கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுங்க. அப்படி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்னெல்லாம் அற்புதம் நடக்குதுன்னு சொல்ல வராங்க நமது இன்டர் கேர்ள்ஸ். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, Savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.
ஐந்தப்பம் 2 மீன் கொண்ட 5000 பேர் புசித்தார்கள். இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார். 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்த சிறுமியை உயிரோடு எழுப்பினார். சூம்பின கையுடையவனை குணமாக்கினார். Peace on earth and mercy mild, Christ is born in Bethlehem, a performing a dance by beginner and primary angels. करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। आसरा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दिल बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दो दिल बनाया।
से ज्यादा मुझे तूने दिया, अपने सारे लोगों ने ठुकरा दिया, जरूरत से ज्यादा मुझे तूने दिया। परदेश में जगह पर रहा, वहाँ तूने वारिस बनाया, परदेश में जगह पर रहा, वहाँ तूने वारिस बनाया। स्तुति करूंगा स्तुति करूंगा। Bird machine. Check. Check. பெத்லகேமில் பிறந்த நமது பாலன மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் மற்றும் ஜனங்கள் எல்லாரும் எப்படி பணிந்து கொண்டாங்க என்பதை சொல்ல வராங்க நமது இன்டர் கேர்ள்ஸ். Thank you.
தந்து என்னை மேன்மைப்படுத்தினீங்க என்று நடனத்தின் மூலமாக காண்பிக்க வருகிறார்கள் நமது சீனியர் கேர்ள்ஸ். எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு 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 வாழ வச்சீங்க. Jesus said that he will come again with power and glory. He will return not as child, rather as a judge and king of the world. He claimed that he will come again on the clouds of heaven when celestial bodies and powers will be shaken. Jesus reassured to his disciples that his return will be a phenomenon of sadness and an unexpected hour and day. Jesus clarified that he will come at the end of the tribulation. His coming will be in the days like those of Lot's and Noah's. His return, according to Jesus, is unconditioned with preaching of gospel to the entire world. He will come again to take the believers and to separate the sheep from the goats.
Jesus' return, as he said, will be at the time when Jerusalem is surrounded by armies. In this essay, I will focus on the return of Jesus Christ in the light of Christ's own teaching and the implication of his teachings for the doctrine of eschatology in the Pentecostal church. Thank you. பெட்ரோ எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியராகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. கட்டளைகள்: என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியத்து நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயும் கனப்பனவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. அடுத்ததாக பரிசளிப்பு விழாவை தொடர்ந்து இன்னும் சில நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. பரிசுகளை அழைக்க நமது ஆயர் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். பிகினருக்கான பரிசை வாங்க அபர்ணா அவர்களை முன் அழைக்கிறோம். பிரைமரிக்கான பரிசுகளை வாங்க லாவண்யா அவர்களை முன்னழைக்கிறோம். ஜூனியருக்கான பரிசை சௌந்தர்யா அவர்கள் முன்பாக வருவார். இன்டருக்கான பரிசு லாவண்யக்கா வருவார்கள். சீனியருக்கான பரிசை அபர்ணா பெற்றுக்கொள்வார். பரிசுகளை வழங்கி எங்களை உற்சாகப்படுத்திய ஆயர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டீச்சர்ஸ் பிரைஸ் அளிக்க ஐயராமா அவர்களை முன் அழைக்கிறோம். பிகினர் டீச்சர் அபர்ணா, பிரைமரி டீச்சர் லாவண்யா, ஜூனியருக்கான சௌந்தர்யா, இன்டருக்கு சௌந்தர்யா, மிட்டுக்கட்டி ஆடி கைத்தட்டி பாடி நமது பாலன் இயேசு பிறப்ப சொல்ல வராங்க நமது பிரைமரி கேர்ள்ஸ். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே.
நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வருவார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நடு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே இயேசு சாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நடு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தாரு இயேசு சாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி அடுத்ததாக மிக்சிங் டான்ஸ் பை பிரைமரி அண்ட் இன்டர் பாய்ஸ். கொண்டாட்டம் இயேசு வந்த மண்ணில் பாலனாய் எத்திக்கும் கொண்டாட்டம் எல்லோருக்கும் கொண்டாட்டம் மீட்பர் வந்த பாரில் பாலனாய் வானிலே வண்ண மீன்கள் துள்ளுதே சிந்தை வானில் நெஞ்சிலே கொள்ளை இன்பம் பாடுவோம் கிறிஸ்துமஸ் பாடல் எங்கும் சந்தோஷம் எங்கும் உற்சாகம் எங்கும் கொண்டாட்டம். கூடைகள் நிரம்புதே கனிகள் உருவாகுதே
லட்சியம் நிறைவாகுதே, குறைகள் நீங்குதே, கூடைகள் நிரம்புதே, கனிகள் உருவாகுதே, லட்சியம் நிறைவாகுதே. கல கல கலவென கலக்குதையா, அபிஷேக தைலந்தான் பொங்குதையா, கல 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 கலவென கலக்குதையா, தேசப்பா மகிமை பாடிட பாடிட வீரெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கே. வீரெல்லாம் ஜொலிக்குது, நாடெல்லாம் ஜொலிக்குது, உலகெல்லாம் ஜொலிக்குது இயேசுவுக்கே. घर सब चमकता है, देश सब चमकता है, दुनिया सब चमकता है यीशु के लिए. घर सब चमकता है, देश सब चमकता है, दुनिया सब चमकता है यीशु के लिए. जय जय இயேசுவுக்கே சொல்லு, ஜெய் ஜெய் இயேசுவுக்கே. இயேசு என்னோடு, இயேசு உன்னோடு, இயேசு நம்மோடு வா கொண்டாடு. விட்டு தள்ளு பாவத்தையே, ஏற்றுக்கொள்ளு வேதத்தையே. விட்டு தள்ளு பாவத்தையே, ஏற்றுக்கொள்ளு வேதத்தையே. விட்டு தள்ளு பாவத்தையே, ஏற்றுக்கொள்ளு வேதத்தையே. விட்டு தள்ளு பாவத்தையே. Oh, come all you faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. A performing a dance by inter and senior girls. Oh, come all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold Him, born the King of angels. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Oh, sing choirs of angels, sing in exaltations, sing all that hear in heaven's God's holy word. Give to our Father glory in the highest. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Oh, hail, Lord, we greet Thee, on this happy morning. Oh, Jesus, forevermore be Thy name adored. Word of the Father, now in flesh appearing. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மகிமை நிறைந்த தேவன் என்றும் மகத்துவத்தின் கர்த்தர் சமாதான பிரபு என்றும் போற்றி துதிக்க வருகிறார்கள் நமது இன்டர் அண்ட் சீனியர் கேர்ள்ஸ். Lord.
அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அவர் அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. அவர் பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே.
about this baby boy who's come to earth to bring us joy, and I just want to sing this song to you. Emmanuel has come to earth, the Virgin Mary given birth into a world that sings a hallelujah, 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 hallelujah. A couple came to Bethlehem, expecting child, they searched the inn to find a place for you were coming soon. There was no room for them to stay, so in a manger filled with hay, God's only Son was born. Oh, hallelujah, 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 hallelujah. The shepherds left their flocks by night to see this baby wrapped in light. A host of angels led them all to you. It was just as the angel said, you'll find him in a manger bed, Emmanuel and Savior. Hallelujah, 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 இயேசு பாலகன் மாட்டுத் தொழுவத்தில் எப்படி பிறந்தார், தூதர்கள் வந்து எப்படி வாழ்த்தினர், சாஸ்திரிகள் வந்து பணிந்தனர், வேத பாரகர் வந்தனர், அனைத்தையும் நமது குழந்தைகள் முன்பாக காமித்துள்ளனர். அனைவரும் கரஓசைகளை எழுப்பி குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நன்றியுரை. இந்நிகழ்ச்சியை நடத்த அனுமதி வழங்கிய சபை குருவானவருக்கும் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு மற்றும் உதவிகளை செய்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி முடிக்க பெரிய உதவிகளை செய்த பெற்றோர்களுக்கும் வாலிப நல் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மேலும் அனைத்து குழந்தைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நம் திருச்சபை ஆயர் அவர்கள் இறுதி ஜெபம் செய்து இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். பிரியமானவர்களே, ஏதோ ஆடல் பாடலுக்காக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பாமல் அவர்கள் தேர்வு எழுதவும் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதவும் நீங்கள் ஊக்குவியுங்கள். பிள்ளைகள் இன்னும் வசனத்திலே நாம் தேர வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் கர்த்தாவே, உம்முடைய பிறப்பின் நிகழ்வுகளை மிக்கல்வரை ஆலயத்தினுடைய ஞாயிறு பள்ளி பாடசாலையுடைய பிள்ளைகள் நடித்து ஆடி வசனம் சொல்லி உம்மை மகிமைப்படுத்தினார்கள் சுவாமி. அதை பயிற்றுவித்த ஆசிரிய பெருந்தைகளுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதும் இந்த கலை நிகழ்ச்சி செவ்வனை நடைந்தேற நீர் பாராட்டின தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.